ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனாலும் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டியது ஜேர்னல் புக். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை ஜேர்னல் புக்கில் எழுதுறதுக்கு வி ஷுட் ஹேவ் சம் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். அது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எடுத்துட்டாலும் இட் வில் ஹாவ் டூ ஆஸ்பெக்ட் ஆர் டூ அக்கௌண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் பர்ச்சேஸ்ட் அ மிஷினரி. இப்போ இங்கே ராம் வந்து மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் மெஷினரி ரிசீவ் பண்ணுவார், கேஷ் பே பண்ணுவார். ஸோ இங்கே ரெண்டு அக்கௌண்ட் இன்வால்வ் ஆகிருக்கு, மிஷினரி அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட். இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட்டும் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சாதான் உங்களால் அதுக்கான ஜேர்னல் எழுத முடியும், அதுக்கான என்ட்ரியே எழுத முடியும். ஸோ அந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி broadly classified into two: personal account, impersonal account. The impersonal account-ஐயும் டூ டைப்ஸாக டிவைட் பண்ணலாம், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறது இந்த த்ரீ அக்கௌண்ட்ஸ்: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு த்ரீ: பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இட் இஸ் ரிலேட்டட் டு ஏ பர்சன், அதனால இதை வந்து பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறோம். இது ரெண்டும் ஏன் இம்பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறோன்னா தீஸ் டூ அக்கௌண்ட்ஸ் ஆர் நாட் ரிலேட்டட் டு பர்சன். இது ரெண்டுலையும் நம்ம எழுதும் போது அது ஒரு பர்சனோட பேராக இருக்காது, அதனால இதை வந்து இம்பர்சனல் அக்கௌண்ட் சொல்கிறோம். பர்சனல் அக்கௌண்ட் கேன் அகெயின் பி கிளாசிஃபைட் இன்டு த்ரீ: நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட், ஆர்டிஃபிஷியல் அண்ட் லீகல் பாடிஸ், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு அக்கௌண்ட்டையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பர்சனல் அக்கௌண்ட்: அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் ஹூம் த பிஸ்னஸ் ஹேஸ் டீலிங்ஸ். பிஸ்னஸ்க்கு எந்தெந்த பர்சனோடலாம் டீலிங் இருக்கோ அவங்க எல்லாரையும் நம்ம பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே தான் எழுத போகிறோம். நேச்சுரல் பர்சன்ஸ்: நேச்சுரல் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னா மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, ராம், ராகுல், இந்த மாதிரி நம்ம பர்சனோட பேர் சொல்லுவோம்ல, ஸோ அவங்க எல்லாருமே நேச்சுரல் பர்சன்ஸ். ஆர்டிஃபிஷியல் பர்சன்ஸ் ஆர் லீகல் பாடிஸ். ஸோ இதில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா ஃபார்ம், கம்பெனி, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்க், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, எல்ஐசி, எக்ஸட்ரா. ஸோ இந்த என்டிட்டிஸ் எல்லாரும் இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் ஆர் லீகல் பாடிஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. தென் வி ஹாவ் ஒன் மோர் டைப் ஆஃப் பர்சனல் அக்கௌண்ட்: ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது தீஸ் ஆர் தி அக்கௌண்ட்ஸ் விச் இஸ் ரெப்ரசன்டிங் சம் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ். இப்போ இது ஆக்சுவலாக இந்த நேமை பார்த்தா இது பர்சனோட பேர் மாதிரி இருக்காது, என்டிட்டி மாதிரி இருக்காது. பட் we have some payables which are made to some persons, or we have certain receivables which are to be received from persons. That is why it is called as representative personal account. இதில் எதெல்லாம் வரும் அப்படின்னா outstanding expenses or prepaid expenses, similarly accrued incomes, நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய இன்கம், or pre-received incomes. ஸோ இது எல்லாமே representative personal accounts. தென் நெக்ஸ்ட் ரியல் அக்கௌண்ட்ஸ். ரியல் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி ஓன் பண்ணியிருக்கிற அசட்ஸ். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னா கம்பெனி ஓன் பண்ணியிருக்கிறது, ரியல் திங்ஸ் ஓன்டு பை தி பிஸ்னஸ், தட் இஸ் அசட்ஸ். ஸோ இந்த அசட்ஸ் எல்லாமே ரியல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியோட சொத்து, கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி. ஸோ இதெல்லாமே ரியல் அக்கௌண்ட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர், மெஷினரி, குட்வில், தென் பில்டிங், லேண்ட், எக்ஸட்ரா. இது எல்லாமே ரியல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் நாமினல் அக்கௌண்ட். இட் ரிலேட்ஸ் டு ஐட்டம்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் நேம் ஒன்லி. இது ஒரு பேருக்காக மட்டும்தான் இருக்கும், இதை நம்ம ஃபிசிக்கலாக பார்க்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நாமினல் அக்கௌண்ட். இப்போ நீங்கள் அதர் டூ அக்கௌண்ட்ஸ் எடுத்தீங்க, பர்சனல் அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன்று பர்சனாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு என்டிட்டியாக இருப்பாங்க. ஸோ தே வில் ஹாவ் அ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். அதே மாதிரி இப்போ ரியல் அக்கௌண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கம்பெனிஸ் அசட்ஸ் வில் ஹாவ் ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். பட் நாமினல் அக்கௌண்ட்டை நம்ம ஒரு பேராக மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்குள்ளே எதெல்லாம் வரும் அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸ். ஸோ இட் ரிலேட்ஸ் டு தி ஐட்டம்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் நேம் ஒன்லி. ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் எக்ஸ்பென்சஸ், இன்கம்ஸ், லாஸஸ், கெயின்ஸ். எக்ஸாம்பிள் ரெண்ட் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், கமிஷன் அக்கௌண்ட், அட்வர்டைஸ்மெண்ட் அக்கௌண்ட், ஸ்டேஷ்னரி அக்கௌண்ட், போஸ்டேஜ் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்ஸை நம்ம நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா then it will be easy for you to enter journal entries. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் கோல்டன் ரூல்ஸ் அப்படின்னு அக்கௌண்டிங்குள்ளே சில ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போகிறோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம கோல்டன் ரூல்ஸ் அண்ட் ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.